ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நம்ம ஹர்திக் பாண்டியாவோட மனைவி கிட்ட ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டாரா, டைவர்ஸ் அப்பீல் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கு தகவல். அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்திக் பாண்டியா, ஆமாங்க, அவர் சமீபத்தில் நிறைய அவருக்கு எதிராக நடந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன்லாம் வந்தார், ரசிகர்கள் அவரை ட்ரோல் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வாழ்க்கையில் அவர் மனைவி அவரை விட்டு போயிருக்கிறது ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆளாயிருக்காருங்க. ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா நட்டாசா அவங்க ஒரு கடந்த 4 வருஷம் முன்னே திருமணம் பண்ணி குழந்தை பெற்று ஒரு பையன் இருக்காங்க. நல்லா தாங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை உருவாகி இப்போ பிரிஞ்சிருக்குதா தகவல் வெளியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நட்டாசாவோட அலெக்சாண்டர் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த மேம் சுற்றிட்டு இருந்தது நிறைய வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா கூட தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் கூட அவங்களோட சொந்த போஸ்ட், அவங்க 2 பேர் போட்டு இந்த போஸ்ட்டெல்லாம் நட்டாசா டெலீட் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்யூட் பேருன்னு சொல்லிட்டு, இப்போ இந்தியா கிரிக்கெட்டில் ஒரு க்யூட்டான பேருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 4 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. அது இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய ஒரு வாழ்க்கையில் ரொம்ப பாவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நஷ்டஈடாக 70% ஹர்திக் பாண்டியாவோட சொத்தில் 70% நட்டாசாவுக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா தனது சொத்தை அவங்க அம்மா பேரில் 50% கொடுத்துருக்கிறதா ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலுங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு குஜராத்தி, சொந்த ஊர் குஜராத்திங்க. அது என்ன சொல்கிறாங்க, குஜராத்தி மைண்ட் இப்படி தான், எப்போனா டைவர்ஸ் ஆகும்னு நினச்சி அவங்க அம்மா பேரில் மாற்றிருக்கிறதா சொல்லிட்டு நிறைய தகவல் வெளியாக இருக்குங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா உண்மையாகவே அவர் கொஞ்சம் பாவம் தாங்க. இந்த வருஷம் அவருக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக நடக்குதுங்க. இன்ஜுரியிலேருந்து வந்தார், குஜராத் டைட்டன்ஸில் இருந்தார், குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து மும்பைக்கு கேப்டனாக வாங்கினார், வந்தார். நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணாங்க, நிறைய பேர் அவரை எப்படி சொல்கிறது எதிர்த்தாங்க, அதெல்லாம் சிரிச்சுக்கின்னு ஆடினார். ஆனால் இந்த பிரச்சனை ஒரு 3 மாதமாகவே இருக்குது நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம், ஃபேமிலி பிரச்சனை ஒரு பக்கம், ஆடியன்ஸ் ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் எப்படி தாங்க இருப்பார். அதுலேயும் சிரிச்சு நின்றார் பாருங்க ஹர்திக் பாண்டியா. எல்லா டைமும் சிரிச்சிட்டு இருந்தார். கேட்கலனாங்க ஹர்திக் பாண்டியா எனி டைம் ஆட்டிடியூடாக இருக்கார், சிரிச்சிட்டே இருக்கார். அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளோ வலி இருக்குது நம்ம இப்போ தாங்க புரியுது. ஒருத்தர் நம்ம ட்ரோல் பண்ணுறோன்னா அவருக்கு பின்னாடி என்ன ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணோம். நிறைய பேர் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஹர்திக் பாண்டியா இந்த அளவுக்கு கஷ்டத்தில் தாங்க அவர் இன்னும் கூட இருந்திருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அவருக்கு அடி மேல் அடி வர்றது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நம்ம மும்பையில் கேப்டனாக போட்டதுலேருந்து அவர் கரெக்டாக ஒரு மைண்ட் செட்டோடு அவர் கேம் விளையாடலன்னு கிளியராக தெரியுதுங்க. அவரோட ஃபார்மு குறை சொல்கிறாங்க, அவரோட போலிங்கை குறை சொல்கிறாங்க, அவரோட ஆட்டிடியூட் குறை சொல்கிறாங்க, அவர் குறை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் உண்மையாக ஹர்திக் பாண்டியா ஒரு லெஜெண்டு தாங்க, வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வழியிலையும் சிரிச்சா இருப்பாருங்க. அது எல்லாராலையும் முடியாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாராலையும் தான் முடியாது. ஹர்திக் பாண்டியா பண்ணாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேர்ல்டு கப் அவர் போயிருக்காரு, வைஸ் கேப்டன் வேறு, முக்கிய வீரர், ஸ்டார் பிளேயரு இந்தியன் டீமில் இவர் வராரு. அதனால் அவரோட வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அவரோட ஃபேமிலி பிரச்சனை இதில் அவரை பாதிக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு இந்தியரோட வேண்டுதலும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நட்டாசா ஹர்திக் பாண்டியாவை டைவர்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் போகுது, கண்டிப்பாக சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.